ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதி வருது இல்லையா? அன்றைய நாளில் லட்சுமி நாராயணன் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் அன்றைய தினத்தில் வைத்து வழிபடுவது மிகச்சிறந்தது. அதே மாதிரி அன்னபூரணி தாயாரின் சிலை உங்கள் வீட்டில் இருந்தால் அன்றைய தினத்தில் அன்னபூரணி தாயாரின் சிலைக்கு அபிஷேகம் செய்வது மிகச் சிறந்தது. ஏனென்றால் அன்னபூரணி தாயார், அதாவது பார்வதி தேவி அன்னபூரணி தாயாராக அவதரித்த நாள் அன்றைய தினம்தான். ஒருமுறை காசியில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் வறுமையில் வாடிய போது உண்பதற்கு வழியில்லாமல் பல உயிர்கள் செத்து மடிந்தன. பிரம்ம கபாலத்தை நிரப்பினால்தான் அந்த பஞ்சம் தீரும் என்பதால் சிவன் பிரம்ம கபாலத்தை ஏந்தியவராய் பீட்சாடன மூர்த்தியாய் திரிந்து கொண்டிருந்தார். அவரது கையில் இருந்த கபாலம், அதாவது கபாலம் என்றால் திருவோடு, யார் வந்து என்ன பிச்சை இட்டாலும் நிரம்பவே இல்லை. அப்போது பார்வதி தேவி அன்னபூரணியாக அவதாரம் எடுத்தார். தன்னுடைய அட்சய பாத்திரத்திலிருந்து அள்ள குறையாமல் அனைவருக்கும் அன்னத்தை வாரி வாரி வழங்கி வந்தார். அனைவரின் பசிப்பினி தீர்த்தார். சிவனார் ஏந்தி இருந்த பிரம்ம கபாலம் நிரம்பும் அளவுக்கு அதில் உணவினை இட்டார். அதன் பிறகே அது இறைவனின் திருக்கரத்தில் இருந்து நீங்கியது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னபூரணி தேவி அவதரித்ததும் அட்சய திருதி நாளில்தான். வியாச மகரிஷி சொல்ல சொல்ல பிள்ளையார் மகாபாரதம் எழுதத் துவங்கியதும் இந்த நாளில்தான். அட்சய திருதி நாளில் பார்வதி தேவி அன்னபூரணி தாயாராக அவதரித்த நாள் அன்றைய நாள். அதனால தான் உங்களால் முடிந்த ஏதாவது அபிஷேகம் செய்து அன்னபூரணி தாயாரை வழிபடுவது மிக சிறந்த நாளாகும்.